ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 121. சஞ்சனா, அமுதா இருவரும் அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த அரங்கமெங்கிலும் ரசிகர்களின் கரகோஷம் இடியென ஒலித்தது. அந்த பிரம்மாண்ட ஆடிட்டோரியம் முழுவதும் விஜயின் பெயர் ரசிகர்களால் மந்திரம் போல ஒலிக்கப்பட, வழக்கம் போல தனது பாடி கார்டுகள் குடைசூழ, ரெட் கார்பெட்டில் வழக்கம் போல அல்லாமல் சாதாரண பச்சை நிற சட்டை மற்றும் கருப்பு நிற பேண்ட் அணிந்து வந்திருந்தான் விஜய். அந்த எளிமையான உடைகளும் கூட அவனது அழகிய 6.5 அடி கட்டுமஸ்தான உருவம் கன்னிகளையும் சரி, அவனை பின்பற்றி ஸ்டைல் செய்து கொண்டு திரியும் இளைஞர்களையும் சரி, இப்போதும் அனைவரையும் கவர்ந்திழுத்தது. எப்போதும் தன்னை கண்டு ரசிகர்கள் இப்படி ஆர்ப்பரிப்பதை பெரிய விஷயமாக நினைத்து அந்த போதைக்கு அடிமையாக கிடக்கும் விஜய் இன்று ஒரு தலை அசைப்புடன் சிறு புன்னகையுடன் சாதாரணமாக அனைத்தையும் கடந்து சென்று மேடையில் நின்றான். வழக்கம் போல இன்றும் சில நிமிடங்கள் மேடையில் நின்று பேசிவிட்டு உடனே கிளம்பி செல்ல அவனுக்கு தோன்றவில்லை. அதனால் வந்தவர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த படம் தனக்கு எவ்வளவு முக்கியமானது என்று சில வரிகள் பேசிய விஜய் தொடர்ந்து அடுத்தடுத்து வெளியிட இருக்கும் பாடல்களை பற்றி சிலாகித்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வரை பேசினான். அதில் வரும் ஒரு சில வரிகளை கூட அஃபிஷியலாக மியூசிக் சிடியை வெளியிடுவதற்கு முன்பே காந்த குரலில் பாடி காட்டினான். இது மாதிரியெல்லாம் விஜய் ஒருபோதும் நடந்து கொண்டதில்லை என்பதால் அனைவரும் ஏதோ ஒரு அரிய நிகழ்வை பார்ப்பது போல ஆச்சரியம் நிறைந்த கண்களுடன் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு ரசிகையாக பொது இடங்களில் விஜய் எப்படி இருப்பான் என்று நன்கு அறிந்து வைத்திருந்த அமுதா இப்போது அவன் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக நினைத்தவள் அந்த இனிமையான தருணங்களை தனது மொபைல் கேமராவில் ரெக்கார்ட் செய்ய தொடங்கினாள். அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த சஞ்சனா விஜய் மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கும் போது அமுதாவை பார்த்து, உங்களுக்கு எங்கள் அண்ணாவை பிடிக்குமா அமுதா? இல்லை அதித்தி, இனிமே எங்கள் அண்ணா உங்களை அதித்தின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே அப்படி கூப்பிட்டாதான் அந்த பெயர் ரிஜிஸ்டர் ஆகுமாம் என்றாள். அவளை பார்த்து அழகாக புன்னகைத்த அமுதா, பரவாயில்ல, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, பட் எனக்கு என்னமோ அமுதான்ற பெயரை விட அதித்தின்ற பெயர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நேம் பழைய காலத்து பாட்டி நேம் மாதிரி இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. இனிமே நானும் என்னை அமுதாவா இல்லை அதித்தியா பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கே என்னோட இந்த வெர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு விஜய் சாரை பிடிக்குமான்னு கேட்டிங்கல்ல, எனக்கு அவரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி அவர் ஒரு ஃபேனாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவரை பற்றி பர்சனலாக எனக்கு எதுவும் தெரியாது. இப்போயும் எனக்கு பெருசாக எதுவும் தெரியுமான்னு கேட்டால் இல்லை தான். பட் அவர் ரொம்ப நல்லவர். அவரை எனக்கு என்ன ரீசனும் இல்லாமல் கூட பிடிக்கும்னு சொல்கிற அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்றாள். அவள் பேச பேச அவளது கண்களில் அவளுக்கு அவன் மீது இருக்கும் அன்பு மின்னிக்கொண்டிருப்பதை நன்றாக கவனித்த சஞ்சனா அமுதாவை பற்றி பேசும்போது விஜயும் அப்படித்தான் இருக்கிறான் என்று நினைத்தவள், ஒருவேளை விதி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சிதான் இத்தனையும் பண்ணியிருக்கு போல இருக்கு. அனாமிகா அண்ணி கூட அண்ணா ஹாப்பியாக இருந்ததே இல்லை. அமுதாவால் மட்டும்தான் அவரை சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னா கண்டிப்பாக அவங்க 2 பேர் லைஃப்லேயும் ஒன்றா இருக்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்குவேன் என்று தனக்குள் பேசி கொண்டிருந்தாள். அப்போது சிரித்த முகமாக அவர்கள் அருகில் வந்த விஜய், ஹாய் லவ்லி லேடிஸ் என்றான். அவனை கண்டவுடன் சஞ்சனா அமுதா இருவரும் எழுந்து நிற்க, சஞ்சனா தன் அண்ணனை கட்டி பிடித்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா, இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நம்ம மூவி ஹிட் ஆகும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்தாள். பின் அவர்கள் இருவரும் பிரிந்தார்கள். அதே போல தானும் விஜய்க்கு தங்களது முதல் படத்திற்காக வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் என்று அமுதா ஆசைப்பட்டாள். ஆனால் அதை தன் வாயை திறந்து சொல்ல அவளுக்கு கூச்சமாக இருந்ததால் அவனை பார்த்து வெட்கத்துடன் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தாள் அவள். ஏற்கனவே இங்கே நிகழ்ச்சியில் நடப்பதையெல்லாம் லைவில் பார்த்து கொண்டுதான் அமுதாவின் ஆடைக்கு மேட்சாக பச்சை சட்டை அணிந்து வந்திருந்த விஜய் பாவாடை தாவணியில் அழகு பதுமையாக அங்கே நின்று கொண்டிருந்த அமுதாவை தன் கண்களால் ஆசை தீர பருகியபடி அவள் அருகில் சென்று கேஷுவலாக அவளையும் ஹக் செய்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யோர் ஃபர்ஸ்ட் மூவி அதித்தி என்றான்.
இப்போது அங்கே இருந்த அனைத்து கேமராக்களும் அவர்கள் இருவரையும் தான் ஃபோக்கஸ் செய்து கொண்டிருந்தது. அவர்கள் பேசுவது பெரிய பெரிய ஸ்கிரீனில் ஆங்காங்கே ஒளிபரப்பப்பட்டது. அமுதாவின் குடும்பத்தினர்கள் உட்பட அங்கே வந்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அமுதாவின் கண்களுக்கு அவள் முன்னே இருந்த விஜய் மட்டும்தான் முக்கியமாக தெரிந்தான். வேறு எதை பற்றியும் யோசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. தேங்க்ஸ் சார், நீங்கள் மட்டும் என் லைஃப்பில் வரலனா இது எதுவுமே நடந்திருக்காது. நான் சாதாரண வில்லேஜ் கேர்ளா வாழ்ந்து அப்படியே செத்து போயிருப்பேன் என்று மனதார சொன்னாள். அங்கே அமுதாவிற்கு அருகில் நடப்பதையெல்லாம் ஏக்கம் நிறைந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்த மோனிஷா, உங்களுக்கு என்ன கண்ணுக்கே தெரியாதா விஜய்? நானும் இந்த மூவியில் தானே டெபியூ ஆகுறேன். அதுவும் நீங்களே தான் என்னை இந்த படத்துக்காக செலக்ட் பண்ணீங்க. என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா என்று மனதுக்குள் அவனை பார்த்து கேட்டாள். விஜய் மோனிஷாவை எல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்கவில்லை. இருப்பினும் தனது தொழில்முறை வாழ்க்கையில் யாரை எங்கு வைக்க வேண்டும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதால் ஃபார்மாலிட்டிஸ்க்காக மோனிஷாவின் கையை பிடித்து குலுக்கி அவளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த விஜய் ஒரு வார்த்தைக்கு கூட அவளிடம் பர்மிஷன் கேட்காமல் அவள் அமர்ந்திருந்த சேரில் சாதாரணமாக அமர்ந்து கொண்டான். அவனை தொடர்ந்து அமுதா, சஞ்சனா இருவரும் தங்களது இருக்கைகளில் அமர்ந்துவிட அங்கே தனித்து விடப்பட்ட மோனிஷா அவமானமாக உணர்ந்து பீரிட்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சாதாரணமாக வெளியில் தன்னை காட்டிக்கொண்டு சிரித்தபடி அங்கே இருந்து நகர்ந்து சென்றாள். வெற்றிக்கு கால் செய்து தாங்கள் அமர்ந்திருக்கும் இருக்கைகளுக்கு வர சொன்னார் மணிகண்டன். அங்குமிங்கும் பரபரப்பாக சுற்றி வேலை செய்து கொண்டிருந்த வெற்றி மூச்சு வாங்க அவர்களின் அருகில் சென்று, சொல்லுங்க மாமா, ஏதாவது வேணுமா? இங்கே தான் சுற்றி ஆளுங்க இருப்பாங்களே, நீங்கள் ஏதாவது வேணும்னு கேட்டால் அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது விஐபி ஏரியா, நம்ம எதுக்காகவும் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை என்றான். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த புள்ள என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ அவளை எதுவும் கேட்க மாட்டியா? நாங்கள் உன்னை நம்பி தான் அவளை இங்கே அனுப்பி வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் விஜய எதுக்கு இவை எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா? சும்மா யாராவது இதை பார்த்தாலே நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவாங்க. இதில் இத்தனை கேமராவில் சுற்றி சுற்றி அதை படம் பிடிச்சி நேராக வேற போட்டு காட்டுறாங்க. இந்த பிள்ளைக்கு அந்த அளவுக்கு துளிர் விட்டு போயிடுச்சா? எந்த தைரியத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளாக்கும் என்று கோபமாக கேட்டார். போச்சுடா, இந்த பிரச்சனையெல்லாம் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும்னு நினச்சேன். ஆடியோ லான்ச்சுக்கே வந்துடுச்சு. சூப்பர், இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று வெற்றி யோசித்தபடி திரு திருவென்று விழித்து கொண்டிருந்தான். அப்போது சரியாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரிடமிருந்து அவனுக்கு கால் வர, உடனே மாமா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு இம்பார்ட்டண்ட் கால் என்றவன் அந்த அழைப்பை அட்டன் செய்து, ஹலோ சொல்லுங்கள் சார். ஆமாம்மா, நான் இங்கே தான் வந்துட்டுருக்கேன், இதோ வந்துடுறேன் என்றபடி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். ஏல வெற்றி, நில்லடா, பேச பேச நீ வாட்டுக்கு போற என்று மணிகண்டன் குரல் கொடுக்க அதை காதில் வாங்காமல் ஃபோனில் பேசியபடி தப்பித்தால் போதும் என்ற எண்ணத்தில் வெற்றி ஓடிவிட்டான். ஒவ்வொருவராக வந்து படத்தை பற்றி பேசிவிட்டு சென்ற பிறகு படக்குழுவினர்கள் அனைவரும் மேடைக்கு சென்று பாடல்களை வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து பிரபல நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஸ்டேஜில் தோன்றி அந்த பாடலுக்கு நடனமாடி பார்வையாளர்களை மகிழ்வித்தார்கள். இறுதியில் அனைவருக்கும் ஒரு மெமரபிள் பர்ஃபார்மன்ஸாக விஜய் அமுதா இருவரும் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடினார்கள். அவர்கள் நேரம் கிடைக்கும்போது கடந்த 2-3 நாட்களில் பிராக்டிஸ் செய்திருந்த போதிலும் அவர்களது பர்ஃபார்மன்ஸ் அத்தனை தத்ரூபமாகவும் மக்களை கவரும் வண்ணமும் இருந்தது. அதில் புதிய ஹிட் பேர் விஜய் மற்றும் அதிதி தான் என்று மக்கள் அனைவரும் நம்பி இப்போது விஜயின் பெயருடன் சேர்த்து அதிதி என்று அமுதாவின் பெயரையும் சொல்லி கரகோஷம் எழுப்ப தொடங்கினார்கள். அவனுடன் சேர்ந்து டான்ஸ் ஆடி முடித்துவிட்டு மூச்சு வாங்க ஸ்டேஜில் நின்று கொண்டிருந்த அமுதா தன் பெயர் அந்த அரங்கம் முழுவதும் எதிரொலிப்பதை கேட்டு ஆனந்தத்தில் கண்ணீர் சிந்த தொடங்கினாள். இது மாதிரியான ஆரவாரங்கள் எல்லாம் அவளுக்கு புதியது என்பதால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. மொத்தத்தில் இன்றைய நாள் அவளுக்கு இனிமையானதாக இருந்தது. மீண்டும் வருவாள்.